எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜூஸியான சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கேரட் இருந்தால் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் அளவு கேரட்டை வந்து எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு அதனோட மேல் தோலை சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்கணும். அதனால் சின்ன சின்ன பீசஸாக இந்த அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு டைம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், கேரட் வந்து இப்போ கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இது கூட மைதா மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு சேர்த்திருக்கேன். இப்போ 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் அளவு பால் பவுடர் சேர்த்திக்கலாம். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து கேரட் அரைக்கும் போதே பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுக்காத ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஊற்றும் போது நமக்கு நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால ஒரு 1/2 மணி நேரம் வந்து இதை ஊற வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு சர்க்கரைக்கு வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு பாகுபதம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலோப் ஜாமுன் எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதுக்கு பாகுபதம் எவ்வளவோ அந்த மாதிரி தான். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 குங்குமப்பூ இருந்தால் சேர்த்திக்கலாம். அது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் சேர்த்தலை. இப்போ பாகுபதம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த பாகுபதம் அந்த பிசுபிசுப்பான பதம் வரும் இல்லையா, அதுதான் கரெக்டான நமக்கு பதமாக இருக்கும். பாருங்கள், கையில் வந்து இந்த மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கணும். இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கடாயில் வந்து நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சிடலாம். இப்போது 1/2 மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நமக்கு எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் சூடாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உடனே திருப்பி போடாதீங்க. அது வந்து மேலே எலும்பி வரும். அப்போ நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இதே மாதிரி வந்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போது இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி திருப்பி போட்டிங்கன்னா தான் மேலே வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இது அப்படியே சுகர் சிரப்பில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நல்லா ஒவ்வொரு சைடாக திருப்பி போட்டு நல்லா வந்து சுகர் சிரப்பில் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், சுகர் சிரப்பில் வந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு வந்து கேரட் மால்புவா ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று மட்டும் நான் பிச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு. பாருங்கள், சுகர் சிரப்பில் ஊற வச்சதுனால அவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இதனோட டேஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.